கிபி 15ஆம் நூற்றாண்டு டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் நெருங்கி வந்துட்டே இருக்கு. அப்போ தான் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஃபாதர் சாலை ஓரமாக நடந்து வந்துட்டே இருக்காரு. அப்போ உங்களுக்கே தெரியும் டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும் கிளைமேட்டுன்னு. எஸ், எக்ஸாக்ட்லி நீங்கள் கெஸ் பண்ணது தான். ரொம்ப பனியாகவே இருந்திருக்கு. அப்போ அந்த ஃபாதர் பனியில் நடந்து வந்துட்டே இருக்காரு. அப்போ தான் சின்ன சின்ன ஓக் மரங்கள், அதுக்கடுத்து வெண்பனி படிந்த வில் மரங்கள், அப்போ தான் அந்த லைட் வெளிச்சத்தில் அதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. உடனே இதை பார்க்கும்போது ஏதோ கடவுளே நம்மளுக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டாரு. உடனே இந்த காட்சியை அனைவருக்கும் போயிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 வாரங்களை கிறிஸ்மஸ் தினத்துக்கு முதல் நாள் உடனே தேவாலயத்தில் இந்த கிறிஸ்மஸ் மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோக் மரங்கள், பில் மரம் வச்சு அந்த கிறிஸ்மஸ் தேவாலயத்தில் அலங்கரிச்சாங்க. அப்புறம் நாளடியில் ஜெர்மனி முழுவதும் பரவ ஆரம்பிச்சிச்சு. இதன் பிறகு 11ஆம் நூற்றாண்டில் பல்வேறு நாடுகளில் பரவ தொடங்கியது. அப்புறம் அந்த ஓக் மற்றும் பீர் மரங்கள் கிறிஸ்மஸ் சமயத்தில் அலங்கரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே அந்த மரத்தை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. வளர்க்க முடியாத மக்கள் என்ன பண்ணாங்கன்னா செயற்கையான கிறிஸ்மஸ் மரம் வாங்கி பயன்படுத்தினாங்க. இப்படி தான் கிறிஸ்மஸ் மரம் உருவாச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.